பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி, கர்த்தரால நியமிக்கப்பட்ட ஓட்டத்தின் பாதையில கரெக்டா ஓடுகிற நம்மளுக்கு 2 விஷயம் கண்டிப்பா நடக்கும். அந்த 2 விஷயம் என்னங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். இந்த வசனத்தை யார் தெரியுமா எழுதுறா? என் கூட ஒருத்தருமே இல்லை அப்படின்ட்டு யார் தெரியுமா எழுதுறா? தன்னுடைய ஓட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா முடித்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். நான் எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்ட்டு சக்சஸ்ஃபுல்லா ஓட்டத்தை முடிச்ச பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுவுக்கு 16ஆம் வசனத்துல. எல்லாரும் கூட இருக்கலையா, எல்லாருமே கைவிட்டாங்களாம். இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் யாரு? அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த எல்லாரும் உங்ககிட்ட கண்டிப்பா இருப்பாங்க. பேசிக்கா ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா, அப்பா கண்டிப்பா பேசிக்கா எல்லாருக்கும் இருப்பாங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க, பைபிள்ல இருந்து இந்த 3 விஷயத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அம்மாவை எடுத்துக்கோங்க. ஹாகார் இஸ்மவேல் சாகும் தருவாயில இருக்கும் பொழுது அம்மாவாகிய ஹாகார் என்ன பண்ணாங்க? வனாந்திரத்துல தன்னந்தனியா விட்டுட்டு தூரத்துல போய் இருந்துட்டாங்க. இஸ்மவேல் சாகும் தருவாயில அம்மா கூட இருந்தாங்களான்னு கேட்டா இல்ல, கர்த்தர் தான் கூட இருந்தார். பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டு கர்த்தர் வந்தார். இஸ்மவேலின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் வந்தார். அப்போ இஸ்மவேலோட வாழ்க்கையில அம்மா இருந்தும் எல்லா நேரத்திலயும் இருந்தாங்களான்னு கேட்டா இல்ல, சாகும் தருவாய் அப்படிங்கிற அந்த நேரத்துல அவங்க அம்மா இல்ல. நெக்ஸ்ட் அப்பாவை எடுத்துக்கோங்க. யாக்கோபு, யோசேப்பு. யாக்கோபு அப்பா, யோசேப்பு மகன். யாக்கோபுக்கு ராகேல் மூலியமாய் வந்த யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஸ்பெஷலா எல்லாமே செய்வாங்க. ஸ்பெஷலான துணி எல்லாமே ஸ்பெஷலா செய்வாங்க யாக்கோபு யோசேப்புக்கு. ஏன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப யாக்கோபுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஜென்ரலா என்ன ஆசை இருந்திருக்கும் தகப்பனுக்கு? கடைசி வரை என் பிள்ளை கிட்ட நான் கூட இருக்கணும் அப்படிங்கறத ஆசையா இருந்திருக்கும். ஆனா வேதம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது, கர்த்தர் இருந்தாரா, யோசேப்பு இருந்தாரா? வேற இடத்துக்கு கடத்தி கொண்டு போகப்படும் பொழுதும் கர்த்தர் தான் இருந்தார். குழியில தள்ளும் பொழுதும் கர்த்தர் தான் இருந்தார். சிறைச்சாலையில அடைக்கப்படும் பொழுதும் அந்த பான பாத்திரக்காரனோடு இருக்கும் பொழுதும் கர்த்தர் தான் இருந்தார். ராஜாவின் முன்னாடி உயர்த்தப்படும் பொழுதும் கர்த்தர் தான் இருந்தார். எங்கேயாவது அங்க அப்பா இருந்தாங்கன்னு எழுதியிருக்கா? யாக்கோபுக்கு யோசேப்போட இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் அது நிறைவேறிச்சா? தகப்பனுக்கு பிள்ளையோட இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் அது நிறைவேறிச்சா? இல்ல, கர்த்தர் தான் கடைசி வரை கூட இருந்தார். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. தானியேல் சிங்கக்கெபியில தள்ளப்படும் பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியலுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால சிங்கக்கெபிக்குள்ள குதிச்சு தானியலை காப்பாற்ற முடிஞ்சுதா? இல்ல, அந்த இடத்துல தேவனாலதான் காப்பாற்ற முடிஞ்சது தானியலை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினில தள்ளப்படும் பொழுது தானியலால குதிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுதா? இல்ல, தேவன் தான் 4ஆம் நபராய் அங்க உலாவி கொண்டு இருந்தார். அப்போ ஒரு விஷயம் கிளியரா போயுது. ஒரு தாய் ஹாகாருக்கு எல்லா நேரமும் இருக்க முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல, சாகும் தருவாயில விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு தகப்பன் யாக்கோபுக்கு யோசேப்போட எல்லா நேரமும் இருக்க ஆசைதான். ஆனா அவரோட ஆசை நிறைவேறிச்சா கேட்டா, ஒரு தகப்பனுடைய ஆசை நிறைவேறிச்சான்னு கேட்டா இல்ல, எல்லா நேரமும் இருக்க முடியல. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க எல்லாரும் எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒன்னா இருந்தாங்களான்னு கேட்டா இல்ல. தானியேல் சிங்கக்கெபில இருக்கும்போது அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸால அந்த இடத்துக்கு வர முடியல. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் எரிகிற அக்கினில இருக்கும்போது தானியேலால அந்த இடத்துக்கு வர முடியல. ஆனா இந்த எல்லா இடத்துலயுமே தேவன் இருந்தார். அப்போ இந்த எல்லா இன்சிடென்ட்டும் எதை கிளியரா சொல்ல வருது தெரியுமா? எல்லாரும் இருப்பாங்க. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா எல்லா நேரமும் இருப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி. ஏன் சொல்ற தெரியுமா? 16ஆம் வசனம் கிளியரா சொல்லுது,
ஒரு சிச்சுவேஷன்ல தான் பவுலை எல்லாரும் கைவிட்டாங்க. பவுல் கூட எல்லாரும் இருக்கல. என்ன சிச்சுவேஷன்? அதே வசனத்தை திரும்ப வாசிச்சு பாருங்க. முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில். முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் பொழுது அவன் கூட யாருமே இல்லையா? பவுல் கூட யாருமே இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாருமே இல்லை. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க கர்த்தரால நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல தான் ஓடுறீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை எல்லாருமே கைவிட்டுருவாங்க. ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதை நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தரை சோஸ்திரம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கர்த்தரால் நியமிக்கப்பட்ட கரெக்டான ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நீங்க ரொம்ப பிளஸட். நீங்க ரொம்ப பிளஸட். ஆஸ் பர் பைபிள் நீங்க ரொம்ப பிளஸட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்த்தோம்? ஓட்டத்துல எல்லாரும் இருப்பாங்க, ஆனா எல்லா நேரமும் இருப்பாங்களான்னு கேட்டா இல்லை. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், வயசா இருப்போம். காட் பிளஸ் யூ.